நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெய் காய்ச்சுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏடு எடுத்து வைக்கணும். பாலுக்கு மேலே இருக்குது இல்லையா ஏடு, அதை எடுத்து வச்சு தான் நம்ம வந்து காய்ச்ச போகிறோம். இதுக்கு என்னென்ன பேசிக்காக வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏடு எடுத்து வச்சுருக்கணும். நல்லா திக்கான பாலில் இருக்க ஏடு எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டர். மெயினாக உங்களுக்கு வந்து மாட்டுப்பால் கிடச்சிதுன்னா இன்னுமே நல்லது. அப்படி இல்லை பேக்கெட் பால்னாலும் ஃபுல் க்ரீம் மில்காக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக நெய் கிடைக்கும். நம்ம எடுத்து வைக்கிற ஏடுக்கு ஏற்றாப்புல நமக்கு வந்து நெய் நிறைய கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டே வந்து இந்த ஏடு எடுத்து வைக்கும் போதே வந்து அதில் தயிர் கொஞ்சம் ஊற்றி வச்சிடணும் அந்த பாக்ஸில். நீங்கள் ஒரு பெரிய பாக்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஏடு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ஓகே. இல்லை சின்ன பாக்ஸ்னால் ஒரு 2-3 பாக்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒரு சின்ன பாக்ஸில் 2 பாக்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதுதான் இப்போ செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடு வந்து எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் சில் வாட்டர், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரிட்ஜில் ஆர் ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஐஸ் வாட்டர் இருந்தாலும் ஓகே, எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்சியில் அடின்னு அடிக்கும் போது மிக்சியில் வந்து கொஞ்சம் ஒரு 1 மினிட் போல் அந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த ஏடு வந்து அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வெண்ணெய் வந்து திரண்டு வந்துடும். அந்த வெண்ணெயை அப்படியே கை வச்சு எடுத்து திரும்பவும் வந்து ஒரு ஐஸ் க்யூப் இருக்க வாட்டர்லேயோ இல்லை ஐஸ் வாட்டர், நல்ல சில் வாட்டரில் வந்து எடுத்து போட்டிங்கன்னா அது அப்படியே திக்காகவே இருக்கும், கரைஞ்சி போகாது. ஸோ அதை இப்படி பண்ணுற மாதிரி நல்லா உருண்டை மாதிரி பண்ணி அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அகெயின் வந்து ஐஸ் வாட்டரில் போட்டு அதை இன்னொரு டைம் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஏடாக போட்டு இந்த ப்ராசஸை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் அதில் தண்ணி இல்லாமல் எந்த அளவுக்கு உங்களால் புரிய முடியுதோ ஒரு ஜென்டிலாக அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நெய் நல்லா கிடச்சிரும். அகெயின் இதை வந்து 1 டைம் வாஷ் பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடாயை சிம்மில் வச்சுட்டு பண்ணிடணும். அந்த வெண்ணெயை நல்லா அப்படியே சிம்லேயே வச்சுட்டு அதுவே வந்து நல்லா கரைஞ்சி தண்ணியாக வந்துடும். ஸோ அப்போ வந்து கரண்டியை வச்சு அதை நல்லா இது பண்ணணும். இல்லை எனக்கு அந்த அளவுக்குலாம் வந்து டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் நேரம் ஸ்பீடாக வச்சு அதை கிண்டணும். நான் இல்லை என்னால் கிண்ட முடியாதுன்னும் போது சிம்மில் வச்சு விட்டுடலாம். பட் நான் பக்கத்துலேயே இருந்து பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்பீடாக வச்சு அதை நல்லா கிண்டணும். அடி வந்து பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டிக்கணும். ஸோ அந்த மாதிரி கிண்டும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அது வந்து ஃபுல்லாக அப்படியே வாட்டர் கன்சிஸ்டன்சி தண்ணி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் இருக்க அந்த ஏடோட பார்ட்டிகல்ஸ், அதாவது வெண்ணெயில் இருக்க ஒரு சில ஏடுகள் இன்னும் இருக்கும், அதெல்லாம் வந்து பாட்டமில் போயிட்டு ஸ்டே ஆகிடும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரௌனிஷாக வந்து வெண்ணெய் ஆகிடும். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆஃப்டர் ஒரு 20-30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு வெண்ணெய் வந்து நெய்யாக மாறிடுச்சு. அண்டு இதை வந்து உங்கள்கிட்ட கறிவேப்பிலையோ கீரையோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டு அதை முறிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபைனல் டச்சாக அதை பண்ணிட்டீங்கன்னா அதை வந்துட்டு ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு அந்த பாலோட ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும். எங்ககிட்ட எதுவுமே இல்லாததுனால நாங்கள் அப்படியே விட்டாச்சு. பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருந்துச்சு. வீடு முழுக்க அப்படியே அந்த நெய்யோட வாசனை இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மெத்தட். மேபி எனக்கு வந்து பேக்கெட் பாலில் வருதான்னு கேட்டிங்கன்னா நான் ட்ரை பண்ணப்போ எனக்கு பேக்கெட் பாலில் வரல. மேபி எனக்கு பேக்கெட் பாலில் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பட் என்ன தான் இருந்தாலும் மாட்டுப்பாலில் இருக்கிற அந்த திக்னஸ் கிடைக்கிற வெண்ணெயோட அளவை விட பேக்கெட் பால் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.